கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 சிவனின் தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு சென்று வருகின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருப்பது காவிரி வடகரை தலங்களுள் 24வது தலம் எதிர்கொள் பாடி மேலை திருமணஞ்சேரி என்றெல்லாம் நாமம் உண்டு. இறைவனின் பெயர் ஐராவதேஸ்வரர். அம்பிகையின் நாமம் சுகந்த குந்தளாம்பிகை, மலர்கொடி மலர்குழல் நாயகி என்றெல்லாம் அம்பிகையை இங்கே போற்றுகிறார்கள். சரி, இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகலாம்? மயிலாடுதுறைக்கு அருகே குத்தாலம் என்ற ஊர் உண்டு. குத்தாலத்திலிருந்து திருமணஞ்சேரி அப்படின்ற தலத்திற்கு ஒரு 6 கிலோமீட்டர் பயணிக்கணும். அப்படி செல்லும் வழியில் இருக்கும் இந்த எதிர்கொள்பாடி திருத்தலம் இறைவனுடைய திருமணஞ்சேரியில் நடக்கும் திருமண வைபவத்தில் முக்கியமாக பங்கு பெறுகின்றது. சொல்ல போனோன்னா திருமணஞ்சேரிக்கும் எதிர்கொள்பாடிக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள தான். சரி, அப்படி என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரத முனிவர் புத்திர காமேஷ்டி யாகமெல்லாம் செய்து அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டார். அம்பிகை பக்தர்களுக்காக மலையரசனுக்கும் சரி, பாண்டிய மன்னனுக்கு சரி, இப்படி பலருக்கும் மகளாக பிறந்தவள். மதங்க முனிவருக்கு பிறந்தாள் மாதங்கி என பெயர் பெற்றாள். பாண்டிய மன்னனுக்கு பிறந்தாள் அவளே மீனாட்சி தடாதகை பிராட்டி. மலையத்வஜன் என்ற மன்னனுக்கு பிறந்தாள் பர்வதராஜனின் மகள் பார்வதி. தக்ஷனின் மகள் தாட்சாயணி. இப்படி யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மகளாக கூட வந்து பிறப்பாள். இந்த இடத்தில் பரத முனிவரின் வரத்திற்காக அம்பிகை மகளாக பிறக்கிறாள். பிறந்தவள் ஒரு வயதிற்கு பிறகு மறுபடியும் இறைவனை அடைவதற்காக வாரம் வாரம் சோமவார விரதம் என்று லிங்கத்தை மண்ணால் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கின்றாள். இறைவனின் வேண்டுதலுக்கு இறங்கி இறைவனும் வந்து திருமணம் செய்கிறார். திருமணஞ்சேரி அப்படின்ற தலத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமண வைபவம் ரொம்பவே விமரிசையாக சித்திரை மாதத்தில் நடக்கும். சில ஆலயங்களில் பங்குனி உத்திரத்தில் இறைவனுக்கு திருமணம் செய்வார்கள். கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலை. சில ஆலயங்களில் சித்திரை மாதத்தில் செய்வார்கள், மதுரை போன்ற தலங்களில். இப்படி திருமணஞ்சேரியிலும் இறைவனுக்கும் இறைவிக்கும் சித்திரை. சரி, திருமணம் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம்? திருமணத்திற்கு முன்பு சிவபெருமான் திருமணஞ்சேரியிலிருந்து இந்த தலம் ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இல்லையா, மேலை திருமணஞ்சேரின்னு இந்த தலத்துக்கு பேர். எதிர்கொள் பாடினும் சொல்லுவாங்க. இந்த தலத்திற்கு வருவர். எப்படி அப்படின்னா, பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வருவார்கள் இல்லையா, முதல்ல பெண் பார்க்கும் படலமோ இல்லை நிச்சயிக்கும் தருணமோ அப்படி வரும்பொழுது ரொம்பவே மரியாதையாக அந்த மாப்பிள்ளை ஆக போபரை ஒருத்தர் வரவேற்கிறது மாதிரி இந்த இடத்துல தனக்கு மருமகனாக வரப்போகும் சாக்ஷாத் சிவபெருமானை பரத மகர்ஷி பூர்ண கும்பத்தோட வரவேற்பாராம். அந்த ஐதீகம் இந்த எதிர்கொள் பாடி. இப்போ புரியுதா இதனால் பெயர் எதிர்கொள் பாடி? எதிர்கொள்கின்றார் யாரை? தனக்கு மருமகனாக வரவிருக்கும் சிவபெருமானை. அப்போ இந்த ஆலயத்தில் தனி பிரம்ம உற்சவம் கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த இறைவனை எதிர்கொள்ளும் விழா என்பது ரொம்ப அற்புதமாக நடக்கும். அந்த சமயத்தில் இந்த ஆலயத்தின் பிரதான அர்ச்சகர் தன்னை பரத மகர்ஷியாக அவர் நினைத்து கொண்டு அவராக மாறி கையில் பூர்ண கும்பத்தோடு இருப்பார். திருமணஞ்சேரி இறைவன் இந்த ஆலயத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி வருவார். அப்போ மாப்பிள்ளையை வரவேற்கும் அந்த ஒரு படலம், மாப்பிள்ளை அழைப்புன்னு இப்போ பண்ணுறோம் இல்லையா திருமணத்துக்கு முன்னாடி, அப்படி இறைவனுக்கே மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த எதிர்கொள் பாடி. இப்படி ஒரு ஐதீகம் நிறைவடைந்த உடனே தான் அங்கே திருமணம் நடக்கும். அப்போ யாரெல்லாம் இந்த தலத்திற்கு வரணும்? சில திருமணங்கள் பல காலம் நீடிக்காமல் ஏதாவது மனக்கசப்போடு விவாகரத்து அப்படிலாம் பிரிந்துடுறாங்க. இதெல்லாம் ஆகக்கூடாது. திருமணம் அமையலாம், ஆனால் அந்த திருமணமும் வெற்றிகரமாக அந்த மணமக்கள் ரொம்பவுமே அன்போடு இருக்கணும். அப்படின்னா நல்ல வரன் வேணும். அதனால் பெண் வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, நல்ல வரன் அமைய வேண்டி வரும் தலம் தான் இந்த எதிர்கொள் பாடின்ற தலம். நிறைய பேர் வராங்க. சில இடங்களில் திருமணம் ஆயிடும், ஆனால் சம்பந்திகளுக்கு மனக்கசப்பு இருக்கும். பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் விவாகரத்து அளவு போயிடும். அப்படிலாம் ஆகக்கூடாதுன்னா
அதை தடுக்கும் ஆற்றலும் இந்த அற்புத ஆலயத்திற்கு உண்டு. துர்வாசர் ஒரு சமயம் இந்திரனுக்கு தனக்கு கிடைத்த தெய்வீக தாமரை மாலையை கொடுக்க அவன் தேவையில்லைன்னு ஐராவதத்தின் மீது வீசினாராம். அப்போ ஐராவதமும் அதை துச்சமாக மிதித்ததாம். அதனால் இந்திரனுக்கும் சாபம் துர்வாசரிடமிருந்து, அந்த இந்திரனுடைய யானை ஐராவதத்திற்கும் சாபம். இந்திரனும் சிவத்தலம் சென்று சாபத்திலிருந்து நிவர்த்தி பெற்றார். ஐராவதம் என்ற யானையும் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வேண்டி தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்து கொண்டதால் இறைவனுக்கு ஐராவதேஸ்வரர்னு பெயர். யானை சுற்றுமளவு இறைவனுடைய அந்த பிரகாரம் உண்டு. இந்த ஐராவதேஸ்வரர் நமக்கான முற்பிறவி சாபங்கள், இந்த பிறவியில் இருக்கும் தடைகள், இவற்றை அனைத்தையும் தீர்ப்பார். இந்த ஆலயத்திற்கு வந்து சுந்தரர் ரொம்பவே அழகா இறைவனை வணங்கி பாடியுள்ளார். இப்படி அற்புதமான ஆற்றலுடைய ஐராவதேஸ்வர பெருமானையும் பெருமாட்டியும் வணங்கினால் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பது திண்ணம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.